தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் எத்தனை பேர் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் 2025-26 கல்வியாண்டுக்கான சேர்க்கை பணிகள் தொடங்கி 2 வாரங்களுக்குள் 42,000 புதிய மாணவர்கள் தமிழக அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த ஆண்டுக்கான புதிய சேர்க்கை இலக்கு 5 லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 1ஆம் வகுப்பு படிக்க தகுதியுள்ள குழந்தைகள் மொத்தம் எத்தனை பேர், அந்த எண்ணிக்கையில் எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் எத்தனை பேர் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்றும், சேர்க்கை இலக்கு 5 லட்சம் எனில் 2 வாரங்களில் 42,000 சேர்க்கை எண்ணிக்கை எவ்வளவு முன்னேற்றம் என்பதற்கான சதவீதம் என்ன என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுபோன்ற தகவல்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதற்றமின்றி தரவுகளுடன் விளக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ள பொதுமக்கள் கல்வியின் தரத்தை திமுக அரசு குறைத்துக் கொண்டே செல்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே 100 ஏக்கர் எள் சாகுபடி மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். உம்பளச்சேரி ஊராட்சி விவசாயிகள் சம்பா அறுவடை முடிந்து 100 ஏக்கருக்கு எள் விதைத்திருந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக பெய்த மழையால் நன்கு வளர்ந்த எள் செடிகளின் வேர்கள் அழுகி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் இன்சூரன்ஸ் பணம் கட்ட கால அவகாசம் கேட்டதோடு வேளாண் துறையினர் கணக்கெடுப்பு நடத்தி போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க வேண்டுமெனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். இன்னும் 10 நாள் இருக்குது, உங்களுக்கு அவகாசம் வாங்கி தரோம், நீங்கள் கட்டலாம் இருங்க, நான் மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கேன். நாங்கள் இப்போ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை, அடுத்த வருஷம் தான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இது ஏதாவது நீங்கள் பார்த்து இது இன்சூரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அப்படி இருந்தால் தான் நாங்கள் அடுத்த வருஷம் மறுபடியும் நாங்கள் சாவடி பண்ண முடியும். எல்லா முதலும் இதிலே போட்டு அறப்பார்த்ததெல்லாம் இதில் போட்டு இப்போ இதுவும் போயிட்டுனா அடுத்த வருஷம் நாங்கள் இதை வச்சு நாங்கள் சாவடி பண்ண முடியும். இன்னும் அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு இந்த சாகுபடி. நீங்கள் தான் பார்த்து எப்படியாவது மேலிடத்துக்கு தெரிவித்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டி இதுக்கு நிவாரணம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த வருஷம் இதை சாவடி பண்ண முடியும். இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வேறு எந்த பொழப்பும் கிடையாது. திறனற்ற திமுக அரசு திறந்து வைத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு இயந்திரம் செயல் இழந்து கிடப்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் போதிய வசதிகள் மேம்படாத நிலையில் அவசரகதியில் விடியா திமுக அரசு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்துள்ள நிலையில் இதுவரை அடிப்படை வசதிகள் எதுவும் முழுமையடையாமல் உள்ளது. அதிலும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மக்கள் வரிப்பணத்தில் துவக்கி வைக்கப்பட்ட சுயசேவை முன்பதிவு இயந்திரம் தொடர்ந்து பழுதாகி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. வேலை செய்யாத ஓட்டை மிஷினை பார்த்து அவதியடையும் பயணிகள் இதுதான் திராவிட மாடலா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர்.